சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 படி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கேரளம், புதுச்சேரி, அசாம் ஆகிய மாநிலங்களில் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல். மேற்கு வங்கத்தில் மட்டும் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பல்வேறு புதிய விதிமுறைகள். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்த முடிவை இன்று அறிவிக்கிறார் பாமக தலைவர் ராமதாஸ். பாமக செயல் தலைவர் காந்திமதி ராமதாஸ் அறிவிப்பு. நேபாளத்திற்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்ட போது சாலை விபத்தில் 7 தமிழர்கள் உயிரிழப்பு. உடல்களை கொண்டுவர தமிழக அரசு நடவடிக்கை. ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க எதிரி நாடுகளின் கப்பல்களுக்கு மட்டுமே அனுமதி கிடையாது. ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி அப்பாஸ் அராக்சி அதிரடி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23 அன்று தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் நாள் தொடங்குகிறது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் நாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களுக்கான தேர்தல் அட்டவணையை டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்தார். அப்போது அசாம், கேரளம், புதுச்சேரி மாநிலங்களில் ஏப்ரல் 9ஆம் தேதி என்றும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்றும், மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் 2 கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதியன்று ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்கும் என்றும், வேட்புமனு தாக்கல் செய்ய ஏப்ரல் 6ஆம் தேதி கடைசி நாள் எனவும், வேட்புமனுக்கள் பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் நாள் நடைபெறும் என்றும், வேட்பு மனுவை திரும்ப பெற கடைசி நாள் ஏப்ரல் 9ஆம் தேதி என்றும், தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் நாள் வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும், பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் நாள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் எனவும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்தார். மேலும் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள 5 மாநிலங்களிலும் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் உடனடியாக நடைமுறைக்கு வந்துள்ளனர். இதனால் இந்த மாநிலங்களில் ஆளும் அரசு புதிய திட்டங்களை அறிவிக்க முடியாது. அதேபோல் அதிகாரிகளை ஆட்சியாளர்கள் பணியிடை மாற்றம் செய்ய முடியாது. அதே நேரத்தில் நேர்மையான முறையில் தேர்தலை நடத்துவதற்காக தேவையான பணியிடை மாற்றங்கள், நியமனங்களை செய்ய தேர்தல் ஆணையம் அதிகாரம் பெற்றுள்ளது என தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்துள்ளார். கேரளம், புதுச்சேரி, அசாம் ஆகிய மாநிலங்களில் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாகவும், மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23, 29 ஆகிய நாட்களில் 2 கட்டங்களாகவும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 5 மாநில சட்டமன்ற தேர்தல் அட்டவணையை டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்தார். அதன்படி கேரள மாநிலத்தில் மொத்தமுள்ள 140 சட்டமன்ற தொகுதிகளுக்கும், புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளுக்கும், அசாமில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 16ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய மார்ச் 23ஆம் தேதி கடைசி நாள் எனவும், வேட்பு மனுக்கள் பரிசீலனை மார்ச் 24ஆம் தேதி நடைபெறும் எனவும், வேட்பு மனுவை திரும்ப பெற கடைசி நாள் மார்ச் 26ஆம் தேதி எனவும், 3 மாநிலங்களிலும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் நாள் வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும், மேற்கு வங்க சட்டமன்றத்தில் மொத்தம் 296 தொகுதிகள் இருக்கின்றனர். இதில் 152 தொகுதிகளுக்கும் முதற்கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் என்றும்,
இதற்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்குகிறது என்றும் மீதமுள்ள 142 தொகுதிகளுக்கும் இரண்டாம் கட்டமாக ஏப்ரல் 29ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது என்றும் இதற்கான வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்குகிறது என்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களிலும் பதிவான வாக்குகள் மே 4ஆம் நாள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பல்வேறு புதிய கட்டுப்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது அரசு, அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள், பொதுமக்கள் ஆகியோரின் அனைத்து நடவடிக்கைகளிலும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன்படி ஓட்டுக்காக வாக்காளர்களுக்கு மது, பணம், பரிசு பொருள் கொடுக்க கூடாது என்றும் 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்து செல்லக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது. தனிப்பட்ட யாருடைய நிலம், கட்டிடம், சுற்றுச்சுவர் போன்றவற்றை அரசியல் கட்சிகள் பயன்படுத்தக்கூடாது என்றும் கூறியுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாக ஆளும் கட்சியினர் மீது புகார்கள் வரக்கூடாது என்றும் அரசு அலுவலர்களை அமைச்சர் தனது அலுவலக பணிகளுடன் சேர்க்கக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளது. இயற்கை பேரிடர் நிவாரண நிதி, முதியோர் உதவி நிதி அளிப்பதற்கு தேர்தல் ஆணையத்தின் முன் அனுமதி பெற்று தமிழக அரசு வழங்கலாம் என்பன உள்ளிட்ட பல்வேறு புதிய கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை பாமக தலைவர் ராமதாஸ் என்று அறிவிக்க உள்ளார் என பாமக செயல் தலைவர் காந்திமதி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பாமக இளைஞரணி சார்பில் வெள்ளை சீருடை அணிந்து உறுதிமொழி ஏற்பு தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாமக செயல் தலைவர் காந்திமதி ராமதாஸ் கலந்து கொண்டார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது பாமகவினர் போதைக்கு அடிமையாக கூடாது என்று அறிவுரை வழங்கினார். சட்டப்பேரவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை மருத்துவர் ராமதாஸ் என்று அறிவிக்க உள்ளதாக தெரிவித்தார். தாங்கள் இணையும் கூட்டணி வெற்றி பெறும் என்றார். நேபாளத்திற்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்ட போது சாலை விபத்தில் சிக்கி 7 தமிழர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். கோவை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 24 பேர் நேபாளம் நாட்டில் உள்ள மணக்கமனா கோவிலுக்கு சுற்றுலா வாகனத்தில் புனித பயணம் மேற்கொண்டனர். அவர்கள் கோவிலில் தரிசனம் முடித்து வரும்போது மணக்கோகாம் பகுதியில் சுற்றுலா வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து 400 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் கோவையைச் சேர்ந்த முத்துக்குமார், அவரது மனைவி பாபு, அவரது மனைவி தமிழரசை உட்பட 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 7 பேர் படுகாயமடைந்த நிலையில் சித்வான் பழைய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பின்னர் இதனை தகவல் அறிந்த தமிழக அரசின் அயலக தமிழர் நலத்துறை, நேபாள நாட்டில் உள்ள தமிழ்ச்சங்க பிரதிநிதிகள் புதுடெல்லியில் தமிழ்நாடு இல்லம் மற்றும் மத்திய அரசின் வெளியுறவுத்துறையுடன் ஒருங்கிணைந்து காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் இறந்தவர்களின் உடல்களை தமிழ்நாடு கொண்டு வரவும் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க எதிரி நாடுகளின் கப்பல்களுக்கு மட்டுமே அனுமதி கிடையாது என்று ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி அப்பாஸ் அராக்சி பேசியபோது ஹார்முஸ் ஜலசந்தியை நாங்கள் மூடவில்லை என்றும் உண்மையில் அந்த ஜலசந்தி திறந்தே இருக்கிறது என்றும் தெரிவித்தார். ஆனால் ஹார்முஸ் ஜலசந்தி எங்கள் எதிரிகளுக்கு சொந்தமான கப்பல்களுக்கு மட்டுமே மூடப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக அமெரிக்கா, இஸ்ரேல் அவர்களின் நட்பு நாடுகளுக்கு மட்டுமே இந்த முக்கிய கடல் பாதை மூடப்பட்டுள்ளது. தொடர்ந்து மற்ற நாடுகளின் கப்பல்கள் சுதந்திரமாக கடந்து செல்லலாம் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து ஈரான் கடற்படையின் தளபதி அலிரேசா டாங்ஸ்ரி பேசியபோது ஹார்முஸ் ஜலசந்தி இராணுவ ரீதியாக தடுக்கப்படவில்லை, அது வெறும் எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. மேலும் இந்தியாவை நோக்கி வந்த 2 கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடந்து சென்றது என்று குறிப்பிட்டார். திமுக இஸ்லாமியர் உறவை யாராலும் பிரிக்க முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை அமைந்தகரையில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், புனித ரமலான் மாதத்தில் திமுக சிறுபான்மை பிரிவு நடத்தும் பேரன்பின் ஈகை பெருவிழாவில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார்.
இஸ்லாமியர்களுக்கும் திமுகவினருக்குமான தொடர்பு தலைமுறையாக தொடர்ந்து வருவதாகவும், ஈகை பண்பும் அடுத்தவருக்கு உதவக்கூடிய மனமும் அனைவரையும் சமமாக கருதி அன்பு செலுத்துபவர்கள் இஸ்லாமியர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் தேர்தல் என்பது ஜனநாயக திருவிழா என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் அட்டவணையை வெளியிடுவது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு டெல்லியில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்களிலும் தேர்தல் ஆணையம் ஆய்வு செய்ததை அடுத்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் வாக்காளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த ஞானேஷ்குமார், 5 மாநிலங்களிலும் மொத்தம் 17,04,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க இருப்பதாகவும், இதில் தமிழகத்தில் உள்ள 5,67,00,000 வாக்காளர்கள் உட்பட 5 மாநிலங்களிலும் 17,04,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க இருப்பதாகவும் ஞானேஷ்குமார், வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான தமிழ்நாட்டில் 75,032 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்படும் என்றும், தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களில் நடைபெறும் தேர்தல் பணியில் 8,50,000 பாதுகாப்பு அதிகாரிகள் உட்பட 25 லட்ச அதிகாரிகள் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சி மன்ற குழுவை திருத்தி அமைத்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 5 பேர் அடங்கிய அதிமுக சட்டக்குழுவையும் 7 பேர் அடங்கிய செய்தியாளர்களை சந்திக்கும் குழுவையும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இந்த குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் அடங்கிய அதிமுக தேர்தல் விளம்பர குழு அறிவித்துள்ளது. வேணுகோபால், அப்துல் ரஹீம், ராஜ் சத்யன், ராஜலட்சுமி ஆகியோர் அதிமுக தேர்தல் விளம்பர குழுவில் இடம்பெற்றுள்ளனர். குறைந்த விலை எண்ணெயை அம்பானி நிறுவனம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து லாபம் ஈட்டியதே இந்தியாவில் டீசல் மற்றும் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட காரணம் என குற்றம் சாட்டியுள்ள அமைச்சர் ரகுபதி, NDA அரசின் வெளியுறவு கொள்கையின் தோல்வியையும் ஒரு காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் ரகுபதி, மோடி அரசு குறைந்தபட்சம் 100 நாட்களாவது கச்சா எண்ணெய் இருக்கும் வகையில் திட்டம் தீட்டியிருக்க வேண்டும் என்றும், அப்படி செய்திருந்தால் பொதுமக்கள் இந்த அவதிக்கு உள்ளாகி இருக்க மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டார். கேஸ் தட்டுப்பாடு குறித்தும் சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்தும் மோடியிடம் பேச எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இல்லை என்றும் அமைச்சர் ரகுபதி சாடினார். பிப்ரவரி 2026 இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை குறைப்பதாக மோடி வாக்குறுதி கொடுத்துள்ளார். ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் ரோஸ்நெப்ட் மற்றும் லூகோயிஸ் மீது அமெரிக்கா விதித்த தடை இந்திய நிறுவனங்கள் அந்த எண்ணெயை கொண்டு வருவதிலே சிக்கல் ஏற்பட்டது. எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு ஈரான் இஸ்ரேல் போர் காரணம் என்றாலும் பதற்றம் திடீரென ஏற்பட்டது அல்ல. கடந்த ஆண்டு ஜூன் 13 முதல் 24 வரை 12 நாட்கள் மோதல் நடந்தது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடந்த ஆண்டு 12 நாட்கள் மோதல் நடந்தது. அப்போது எந்த தட்டுப்பாடும் ஏற்படவில்லை. தமிழகத்தில் இருதய பாதிப்பால் பாதிக்கப்பட்ட 43,326 பேர் காப்பாற்றப்பட்டுள்ளதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் 12.46 கோடி மதிப்பீட்டில் இதய நோய்க்கான அதிநவீன ஹேத் லேப் சிகிச்சை பெறும் வசதியை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் 3,000 பேர் புற பயனாளர்களாக மருத்துவ சேவை பெறுவதாக குறிப்பிட்டார். திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு இந்த பகுதியில் சரியான மருத்துவ சேவை கிடைக்காமல் சென்னைக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்ததையும் அமைச்சர் சுப்பிரமணியன் நினைவு கூர்ந்தார். நவீன கேத்லாப் கருவி சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கரோனரி ஆஞ்சியோகிராம், கரோனரி ஆஞ்சியோபிளாஸ்டி, தற்காலிக மற்றும் நிரந்தர இதய முடுக்கி போன்ற நவீன சிகிச்சைகளுக்கு இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் சென்னைக்கு செல்ல வேண்டிய சிரமம் இருந்தது. இந்த சிரமத்தை போக்கி
திருவள்ளூரிலேயே இந்த சேவை தற்பொழுது வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கேஸ் தட்டுப்பாட்டால் பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டமும் சத்துணவு திட்டமும் நிறுத்தப்படவில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் போரால் நாடு முழுவதும் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் மெத்தன போக்கே இதற்கு காரணம் என்று திமுக தலைமையிலான கூட்டணிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். திருச்சி பொன்மலையில் நடந்த போராட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்திய அரசு அமெரிக்க அதிபரிடம் சரணடைந்து விட்டதாகவும் சீனா அடிபணியாமல் இருப்பதால் தான் இன்னும் 200 நாட்களுக்கு சீனாவில் எரிவாயு கையிருப்பு உள்ளதாக கூறினார். ட்ரம்பை எதிர்த்து கேள்வி கேட்க தைரியம் இல்லாதவராக பிரதமர் மோடி இருக்கிறார் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டார். வெளியுறவு கொள்கையில் என்ன மாதிரியான மாற்றம் தேவை? இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நாடாளுமன்றத்தில் பேசும்போது நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா, இன்றைக்கு வெறுமனே ஒரு 2 நாட்களோட போர் அப்படின்னு இல்லாம இதை முன்கூட்டியே அவங்க தீர்மானிக்காமல், குறிப்பாக போன ஜூன் மாதத்திலிருந்து நடைபெறுகின்ற ஒரு போர். இந்த போர் வரும்பொழுது உங்களுக்கே தெரியும், நடுப்புற நம்முடைய யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன மாதிரியான மிரட்டல்கள்லாம் விட்ட போது நம்ம எந்த அளவுக்கு அடிபணிந்து போய்விட்டோம். அதனால தான் நம்முடைய ராகுல் காந்தி ஐயா அவர்கள் சொல்லும்போதுலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்க, நீங்கள் சரண்டர் ஆகாமல் எடுத்து சொல்லியிருக்க வேண்டும். இன்றைக்கி சைனா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெளியுறவு கொள்கைகள் சார்ந்து அவங்க சரண்டர் ஆகாமல் இருந்தனால தான் இன்னும் ஒரு 200 நாட்களுக்கு அவங்களுக்கு தேவையான சிலிண்டர்ஸ், தேவையான எரிவாயு அவங்க வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு கூட அவங்க நம்ம பொறுத்த வரைக்கும். பட்ஜெட்டில் கூட தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காமல் வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசிற்கும் அவர்களுக்கு அடிமையாக செயல்படும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வரும் தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். ஒன்றிய பாஜக அரசின் அலட்சியத்தால் ஏற்பட்டுள்ள சமையல் எரிவாயு தட்டுப்பாடு மற்றும் தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை தொடர்ந்து புறக்கணிப்பதை கண்டித்து தூத்துக்குடியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், ஒன்றிய அரசு கல்வி நிதி, 100 நாள் வேலை திட்ட நிதி என தமிழகத்திற்கான அனைத்து நிதி ஆதாரங்களையும் தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக குற்றம் சாட்டினார். கேஸ் சிலிண்டருக்கு மானியம் வழங்குகிறோம் என்று கூறிவிட்டு விலையை ஏற்றியதுடன் இப்போது சிலிண்டரை கிடைக்காத நிலையையும் உருவாக்கி இருப்பதாக குற்றம் சாட்டினார். விமானத்தில் மது கடத்தியவர்கள் எல்லாம் மதுவை ஒழிப்போம் என்று கூறுவதாக தாவேகா தலைவர் விஜயை மறைமுகமாக தமிழ்நாடு வேளாண்மை துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் கடுமையாக விமர்சித்துள்ளார். சமையல் எரிவாயு விலை உயர்வு, தட்டுப்பாடு ஆகியவற்றை கண்டித்து கடலூர் மஞ்சங்குப்பம் தலைமை அஞ்சலகம் அருகே திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வேளாண்மை துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தாவேகா தலைவர் விஜய் விமானத்தில் மதுவை கடத்தியதாகவும் கத்திரிக்கோள் எடுத்து சென்றதாகவும் கூறினார். தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில் நீடிக்க வேண்டுமானால் தாங்கள் வைக்கும் 10 கோரிக்கைகளை திமுக ஏற்க வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கோயம்பேடு சின்மயா நகரில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையகத்தில் அரசியல் தலைமை குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு கட்சி தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது முந்தைய சட்டமன்ற தேர்தலை விட கூடுதல் தொகுதிகளை திமுகவிடம் கேட்டுள்ளதாகவும், ஆனால் இதுவரை எந்த பதிலும் திமுகவிடம் இருந்து வரவில்லை என்றும் கூறினார். தமிழ் சமூகத்தின் நலன் சார்ந்த 10 கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் தாங்கள் வலியுறுத்தி உள்ளதாகவும், திமுக இதை பரிசீலிக்காவிட்டால் கூட்டணியில் தொடர்வது பற்றி மறுபரிசீலனை செய்யப்படும் என்று வேல்முருகன் கூறினார். தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் ஒரு நாடாளுமன்ற இடத்தை திமுக தலைமையிடம் நாங்கள் கோரியிருந்தோம். 2 நாடாளுமன்ற தேர்தலிலும் அப்படி எங்களுடைய கோரிக்கையை திமுக பரிசீலிக்கவில்லை. நாடாளுமன்ற இடங்கள் தருவதற்கு முன்வரவில்லை. அப்போது அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள், சட்டமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தல்களிலும் உங்களுக்கான உரிய இடங்களை தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இப்போது உங்களுக்கு தெரியும், சட்டமன்ற தேர்தல் வந்துவிட்டது, ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலும் வந்தது. நாங்கள் கடலூர் மேயர் கேட்டோம், துணை மேயர் கேட்டோம்,
பல ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்கள் பதவிகள் இருந்தும் எங்களுக்காவது சில இடங்களை வேண்டும் என்று கேட்டோம். சில நகரமன்ற தலைவர் பதவிகளை கேட்டோம். சில பேரூராட்சி தலைவர் பதவிகளை கேட்டோம். எதுவுமே எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்தில் 5100 கோடி ரூபாய்க்கு வளர்ச்சி திட்ட பணிகளை செய்துள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூர் திமுக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் இளங்கோ, சிவகாமி சுந்தரி, கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் ஆகியோர் உடன் இருந்தனர். அப்போது பேசிய செந்தில் பாலாஜி, கடந்த 5 ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்தில் 5100 கோடி ரூபாய்க்கு வளர்ச்சி திட்ட பணிகளை செய்துள்ளதாக தெரிவித்தார். காலை உணவு திட்டம் சேர்க்கல, இப்படிப்பட்ட வழங்கக்கூடிய முதியோர் உதவித்தொகை இதில் சேர்க்கல, இப்படி இந்த திட்டங்கள் எல்லாம் சேர்க்காமல், உதவி திட்டங்களை சேர்க்காமல் நலத்திட்டங்களை மட்டும் எடுத்துக்கொண்டால், வளர்ச்சி திட்டங்களை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டால் 5000 கோடி அளவிற்கு 5 ஆண்டுகளில் மாண்பு முதலமைச்சர்கள் சாதனை திட்டங்களை தந்து பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். இன்னும் பல திட்டங்களை தருவதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் தயாராக இருக்கின்றார்கள். திமுக கூட்டணியில் இன்னும் தங்களை அழைத்து தொகுதி பங்கீடு குறித்து பேசவில்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அடுத்த திருப்பாற்றுக்கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். தொடர்ந்து பக்தர்களுக்கு வேட்டி, சட்டை, சேலை, இனிப்பு, உணவு ஆகியவற்றை வழங்கினார். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, திமுக கூட்டணியில் இதுவரை தங்களை அழைத்து தொகுதி பங்கீடு பற்றி பேசவில்லை என்று கூறினார். ஓகே மேடம், திமுக கூட்டணியில இப்போ எத்தனை சீட்டுகள் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது? இப்ப சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் எங்களை அழைத்து பேசல. இப்பதான் கூட்டணி கட்சியை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. எங்களை நாளைக்கோ நாளை மறுநாளோ அழைத்து பேசுவாங்க. அப்ப நம்பரும் உறுதியாகும், தொகுதிகளும் உறுதியாகும். அதற்கு பிறகு வேட்பாளர்கள் யார் என்பதை நாங்கள் குறிப்பிட்ட. வணிகர்கள் 5 லட்சம் ரூபாய் வரையில் பணம் கொண்டு செல்ல அனுமதிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளதாக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். வேலூரில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு ஆலோசனை கூட்டம் அதன் தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மண்டல தலைவர் ஞானவேல், பொருளாளர் அருண் பிரசாத் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விக்ரமராஜா, தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் வணிகர்கள் 5 லட்சம் ரூபாய் வரை கொண்டு செல்ல அனுமதிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் தாங்கள் கேட்டுக் கொண்டுள்ளதாக கூறினார். 43வது வணிகர் தின மாநில மாநாடு விழிப்புணர்வு எழுச்சி மாநாடு தலைப்போடு திருவாரூரில் நடைபெறுகின்ற மாநாட்டில் வேலூர் மாவட்டம் சார்பாக 5000 வணிகர்கள் பங்கேற்பது என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாநாட்டில் சாமானிய வணிகத்தை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் சிறப்பு சட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை ரீதியான கோட்பாடோடு பிரகடன தீர்மானங்கள், பல்வேறு தீர்மானங்கள் எடுக்க இருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே லிப்ட் கேட்டு வந்தவன் புதிய ராயல் என்ஃபீல்டு பைக்கை திருடி சென்றுள்ளான். செங்கம் அடுத்த வளையம்பட்டையைச் சேர்ந்த அறிவழகன் வெல்டிங் கார்பெண்டராக வேலை செய்து வருகிறார். இவர் தனது புதிய ராயல் என்ஃபீல்டு பைக்கில் பக்கிரிப்பாளையத்திலிருந்து செங்கம் நோக்கி சென்றுள்ளார். அப்போது வழியில் ஒருவர் லிப்ட் கேட்டுள்ளார். உதவி செய்யும் நோக்கத்தில் அவரை ஏற்றி சென்ற அறிவழகன் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்பிக் கொண்டு எழும்போது ஆட்கள் அதிகம் காணப்படும் புதிய பேருந்து நிலையம் அருகே வண்டியை நிறுத்திவிட்டு தன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது லிப்ட் கேட்டு வந்த இளைஞர் புதிய ராயல் என்ஃபீல்டு பைக்கை திருடி சென்றுள்ளதை கண்டு அதிர்ச்சியடைந்த அறிவழகன் செங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் பெட்ரோல் பங்கில் உள்ள சிசிடிவி காட்சி பதிவுகளை கொண்டு வண்டியை திருடியவனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விளாத்திக்குளம் வேடநத்தத்தில் கொல்லப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு குற்றவாளிகளை பிடிக்க வலியுறுத்தியும் கோவில்பட்டியில் யாதவர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டியில் யாதவர் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, பாஜக, அமமுக, பாமக கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையினரின் பேச்சு நடத்தியதால் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. பண்ருட்டி அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா முதன்மை அதிகாரி முத்துக்குமரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பழைப்பாளராக நெய்வேலி NLC இந்தியா லிமிடெட் இயக்குனர் வெங்கடாச்சலம் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டமளித்து உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் துறை தலைவர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவியர், பெற்றோர் கலந்து கொண்டனர். கோவையில் செயல்படும் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் இதய நோய்கள், மூளை மற்றும் நரம்பியல் சிகிச்சையில் புரட்சியை ஏற்படுத்தும் பைப்லைன் கேத் லேப் வசதியை வருமான வரித்துறை தலைமை ஆணையர் அருண் சி பாரத் துவங்கி வைத்தார். கோவையில் உள்ள ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் இந்தியாவில் முதல் பிலிப்ஸ் அசூரியன் R3 பைப்லைன் கேத் லேப் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான துவக்க விழா மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் வருமான வரித்துறை தலைமை ஆணையர் அருண் சி பாரத் கலந்து கொண்டு அதிநவீன பைப்லைன் லேப் மருத்துவ வசதியை தொடங்கி வைத்தார். விழாவில் மருத்துவ நிபுணர்கள், ஊழியர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து நரம்பியல் மற்றும் தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மாதேஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவில் முதன்முறையாக துவங்கப்பட்டுள்ள பைப்லைன் கேத் லேப் தொழில்நுட்பம் இதய நோய்கள், நரம்பியல் சிக்கல்கள் மற்றும் இரத்த நாளங்கள் தொடர்பான சிகிச்சைகளை மிக துல்லியமாகவும் வேகமாகவும் மேற்கொள்ள உதவும் என்று தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், பழனி முருகன் கோவிலில் ஞாயிறு விடுமுறை பங்குனி மாத பிறப்பை முன்னிட்டு குவிந்த பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து வழிபாடு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர். நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதாலும் பங்குனி மாத பிறப்பு என்பதாலும் வழக்கத்தை விட அதிகமான பக்தர்கள் வந்திருந்தனர். மலையடிவாரத்திலிருந்து யானை படிப்பாதை வழியாக மலை கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த பின்பு படிப்பாதை வழியாக இறங்கி வர கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் பக்தர்கள் மலை மீது நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். மின் இழுவை ரயில் சேவை மின்கசிவு காரணமாக நிறுத்தப்பட்டதால் ரோப்கார் நிலையத்தில் 2 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் மலை கோவிலுக்கு சென்றனர். அங்கும் காத்திருந்து தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை மோட்டு முனீஸ்வரர் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 650 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை வருவாய்த்துறை அதிகாரிகள் தொடங்கி வைத்தனர். இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த 650 காளைகளும் 300 காளையர்களும் பங்கேற்றனர். வாடி வாசலில் இருந்து துள்ளி குதித்து சீறி பாய்ந்த காளைகளை காளையர்கள் திமிலை பிடித்து மல்லு கட்டி அடக்கினர். அதிக காளைகளை அடக்கிய காளையர்களுக்கும் பிடிப்படாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் இருசக்கர வாகனம், மின் விசிறிகள், சில்வர் பாத்திரங்கள், கட்டில், பீரோ உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டனர். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட காரணமாக இருந்த மத்திய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதை சிறிய தொகுப்புகளாக காணலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலம் கூட்டு ரோட்டில் நடந்த இந்த போராட்டத்திற்கு நெமிலி மத்திய ஒன்றிய செயலாளர் SGC பெருமாள் தலைமை தாங்கினார். திமுகவினருடன் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பங்கேற்று ஒன்றிய பாஜக அரசு மற்றும் அதிமுகவிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மத்திய அரசின் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை கண்டித்து ராணிப்பேட்டையில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் பங்கேற்று கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை போக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பேருந்து நிலையம் முன்பு தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வரும் மத்திய அரசை கண்டித்தும் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினரும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சருமான CVV மெய்யநாதன் தலைமையில் திமுக கூட்டணி கட்சியினர் பங்கேற்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர் மெய்யநாதன் பேசினார்.
அப்போது அதிமுக ஆட்சியை விரட்டியடிக்க வேண்டும், மீண்டும் திமுக ஆட்சி மலர அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், தமிழர் தேசம் கட்சி உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் தேமுதிகவை சேர்ந்த நிர்வாகிகள் தங்களது கை குழந்தைகளுடன் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மத்திய மாவட்டம் எல்லாபுரம் மத்திய ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் கோடுவேலி தங்க முரளி தலைமையில் வெங்கல் அடுத்த வாணியின் சத்திரம் கிராமத்தில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்காத மத்திய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் காயத்ரி ஸ்ரீதரன், மாவட்ட ஓட்டுநர் அணி அமைப்பாளர் பசீர் அகமது, கூட்டணி கட்சிகளைச் சார்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சம்பத், தலைமை செயற்குழு உறுப்பினர் ஞானமூர்த்தி, எஸ் ரகு உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான கால அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளனர். இதையடுத்து பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களின் படங்கள் அகற்றப்பட்டுள்ளனர். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகங்கள் பூட்டப்பட்டுள்ளனர். அதை பற்றி சிறிய தொகுப்புகளாக காணலாம். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் நடைமுறைக்கு வந்ததால் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருந்து இப்போதைய உறுப்பினர் முத்துராஜாவின் மேஜை, நாற்காலிகள், ஜெராக்ஸ் இயந்திரம், அலுவலக பொருட்களை அப்புறப்படுத்தினர். இதையடுத்து அலுவலகம் பூட்டப்பட்டு தேர்தல் நடத்தும் அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டது. அரியலூர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகங்கள் வருவாய்த்துறையின் அலுவலர்களால் மூடி முத்திரையிடப்பட்டனர். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு புதிய சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்ற பிறகு இனி அலுவலகங்கள் திறக்கப்படும். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து பொது இடங்களில் உள்ள கட்சி தலைவர்கள் படங்களை அளித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு தேர்தல் பணி பொறுப்பாளர்கள் சீல் வைத்துள்ளனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மு.க. ஸ்டாலின் படங்களை மறைத்தும் அகற்றியும் விட்டனர். அரசு வாகனங்களில் உள்ள ஸ்டாலின் படத்தையும் ஸ்டிக்கர் ஒட்டி மறைத்துள்ளனர். வேலூர், காட்பாடி, கீழ் வைத்தியான்குப்பம், குடியாத்தம், அணைக்கட்டு ஆகிய 5 சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகங்கள் மூடி சீல் வைக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் மும்முனை சந்திப்பில் உள்ள அரசியல் கட்சிகளின் விளம்பர பதாகைகள், டிஜிட்டல் பேனர்கள், கொடி கம்பங்களை தொகுதி தேர்தல் அதிகாரி சிராஜிதீன், வட்டாட்சியர் வைரக்கண்ணன் ஆகியோர் முன்னிலையில் அதிகாரிகள் அகற்றியுள்ளனர். பெரம்பலூர் குன்னம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகங்கள் வட்டாட்சியர்களால் பூட்டப்பட்டு சீல் வைக்கப்பட்டனர். அதற்கு முன் அங்கிருந்த பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர்களின் உதவியாளர்கள் எடுத்து சென்றனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கேரளம், புதுச்சேரி, அசாம் ஆகிய மாநிலங்களில் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல். மேற்கு வங்கத்தில் மட்டும் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பல்வேறு புதிய விதிமுறைகள். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்த முடிவை இன்று அறிவிக்கிறார் பாமக தலைவர் ராமதாஸ். பாமக செயல் தலைவர் காந்திமதி ராமதாஸ் அறிவிப்பு. நேபாளத்திற்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்ட போது சாலை விபத்தில் 7 தமிழர்கள் உயிரிழப்பு. உடல்களை கொண்டுவர தமிழக அரசு நடவடிக்கை. ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க எதிரி நாடுகளின் கப்பல்களுக்கு மட்டுமே அனுமதி கிடையாது. ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி அப்பாஸ் அராக்சி அதிரடி அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். Super Sarvana Stores.